கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், வனாந்திரமோ வாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். வானாந்திரமோ வாடாதே மனமே, காடையை அனுப்பிடுவார். தண்ணீர் இல்லையோ எண்ணி பரவரின் நன்மைகளத்தனையோ, தண்ணீர் இல்லையோ எண்ணி பரவரின் நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், உன்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், சோதனை வேளையோ சோராதே மனமே, காடையை அனுப்பிடுவார். சோதனை வேளையோ சோராதே மனமே, காடையை அனுப்பிடுவார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர், என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்து உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், நல்ல தகப்பனே, நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் எங்கள் பிதாக்களுக்கு தேவனாய் இருந்திருக்கிறீர் அப்பா. எங்களுக்கும் இன்றைக்கு தேவனாய் இருக்கிறதற்காக நன்றி அப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ஓ ஸ்தோத்திரம் ராஜா. இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாய் இருந்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தியானிப்பதற்கு மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் நடந்து வந்தபோது, புறப்பட்ட அந்த நாளில் என்னதெல்லாம் அதிசயங்கள் நடந்தது என்று நமக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் ஆண்டவர் 2 விதத்தில் அற்புதங்களை செஞ்சார். ஒன்று, அவங்க எகிப்தில் இருக்கும்போது அவர்களை அடக்கி வைத்து அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த பார்வோனையும் அவனுடைய தேசத்தையும் பயங்கரமாக தேவன் வாதித்து அவங்கள அழித்து அவங்க கர்த்தர் தெய்வங்கிறத உணர்கிற அளவுக்கு பயங்கரமான வாதைகளினால் அவங்கள வாதித்தார்.
ரெண்டாவது அற்புதம் என்ன தெரியுமா? இந்த ஜனங்களுக்கு வனாந்தரம் முழுவதும் 40 வருஷ காலம் நன்மைகள் செய்து அவங்கள வனாந்தரத்தில் நடத்தினார். இதுதான் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பாதுகாப்பும் நன்மையும் ஆசீர்வாதமும். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் இப்படி செய்வார். உங்களை அடக்கி உங்களை ஒடுக்க நினைக்கிறவங்க, உங்களுக்கு தீமை செய்யணும்னு ரொம்ப ஆர்வம் காட்டி உங்களை எப்படியாவது இல்லாமல் ஆக்கி போடுறதுக்காக முயற்சி எடுக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி செயல்படுகிற மனிதர்கள் மத்தியில் தேவனுடைய வல்லமையை தேவன் விளங்க பண்ணுவார். புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி ஆண்டவருடைய ஜனத்துக்காக கர்த்தர் எப்போவுமே ரொம்ப வைராக்கியம் பாராட்டுவார். நமக்கு விரோதமாக தீமை செய்யணும்னு நினைக்கிறவங்கள ஆண்டவர் சந்திக்காமல் விடவே மாட்டார். உங்களை அழிக்கணும் ஒடுக்கணும்னு எடுக்கிற முயற்சி செய்கிற மனிதர்களை நிச்சயமாக தேவன் சந்திப்பார். உங்களை அந்த மாதிரி அழிவின் பாதையிலிருந்து விடுவிச்சு காப்பார். ரெண்டாவது, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை அற்புதமாக போஷிப்பார். உணவு கொடுத்து, ஆகாரம் கொடுத்து, ஆத்மாவில் ஆரோக்கியத்தை கொடுத்து, மனதில் சமாதானத்தை கொடுத்து, எல்லாவற்றுக்கும் மேலாக ரட்சிப்பையும் நமக்கு தந்து நமக்கு நித்திய வாழ்வையும் தேவன் தர போதுமானவராக இருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை கேட்டு அவருக்கு பயந்து நம்ம நடந்தால் மட்டும்தான் இந்த எகிப்தில் நடந்தது போன்ற அதிசயங்களை நம்ம வாழ்க்கையிலும் காண முடியும். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அற்புதங்கள் நடக்குதா? அதிசயங்கள் நடக்குதா? கடவுளுடைய அற்புதத்தை நீங்கள் பார்க்க முடிகிறதா? அல்லது நான் என்ன தான் பண்ணாலும் எனக்கு ஒரு சின்ன அற்புதம் கூட நடக்கலை, நான் இன்றைக்கும் மிகவும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு அற்புதம் நடந்த போல இல்லை என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய அவர் வாக்கு பண்ணுறார். நீங்கள் நம்ப முடியுமா? நம்ப முடியுமா? தேவனை சார்ந்து பாருங்கள், அவரை பற்றி கொண்டு பாருங்கள், நீங்களும் கர்த்தருடைய அதிசயங்களை காண்பீர்கள். நல்ல தகப்பனே, உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்கள் அற்புதங்களை காணும்படிக்கு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா மனுஷீக வல்லமைகளை தேவன் அதமாக்கி போட்டு உங்கள் பிள்ளைகள் எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு அதிசயத்தை நீர் காண்பித்தது போல ஒரு அதிசயத்தை இன்றைக்கு காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.